சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. மெட்ராஸ் மாகாணத்தில் மக்களிடம் பிரிட்டிஷாருக்கு எதிராக எந்தவிதமான எதிர்ப்பு மனநிலை இருந்தது என்பது அவர்களின் அறிக்கைகள் கடிதங்களில் இருந்து தெரிந்தது. இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான தலைவர்கள் சென்னை மாகாணத்தில் அப்போது இருந்தார்களா தாயே? ஆம் மகனே, இந்த பெருங்கிளர்ச்சி வடநாட்டில் மட்டுமல்ல, நாடு தழுவிய அளவில் பரவலாக நடந்தது என்பதற்கு இந்த தலைவர்களே அத்தாட்சி. அதுவும் கூட ஆங்கிலேயர்களே எழுதி வைத்த பதிவேடுகளே அதற்கு சாட்சி. தில்லியில் பகதூர் ஷா ஜஃபரும் பக்த் கானும் கிளர்ச்சியை வழிநடத்தினார்கள். ஜான்சியில் ராணி லக்ஷ்மிபாய், பீகாரில் குமர் சிங், மதுராவில் தேவி சிங், மீரட்டில் கதம் சிங், ஃபைசாபாதில் முகம்மதுல்லா, கான்பூரில் நானா சாஹேப் தாத்யா தோபே, அசீமுல்லா கான் ஆகியோர், இலகாபாதில் லியாக்கத் அலி, குவாலியாரில் தாத்யா தோபே, ஹரியானாவில் ராவ் துலாராம், சம்பல்பூரில் சுரேந்தர் சாய், பரேலியில் கான் பஹதூர் கான், சதாராவில் ரங்கோ பாபுஜி குப்தே, ஹைதராபாதில் சோனாஜி பந்த், கர்நாடகாவில் மௌல்வி சையத் அலாவுதீன், பீம்ராவ் முண்டர்கி, சோட்டா சிங் ஆகியோர், கோலாப்பூரில் அண்ணாஜி ஃபட்னவிஸ், தாத்யா மொஹிதே ஆகியோர், மெட்ராஸில் குலாம் கவுஸ், சுல்தான் பக்ஷ் ஆகியோர், செங்கல்பட்டில் அருணகிரி, கிருஷ்ணா ஆகியோர், கோயம்புத்தூரில் முல்பாகல் சுவாமி. இவர்களெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட கிளர்ச்சி தலைவர்கள் என்று ஆங்கிலேயர்கள் குறித்து வைத்தார்கள். 1857 போராட்டத்தின் தொடக்கத்தில் சென்னை நகரம் தென்னிந்தியாவின் முக்கிய நகரமாக இருந்தது. பொதுமக்கள், இராணுவத்தினர் இரு தரப்பாரிடமும் இருந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பு எண்ணத்துக்கு தூபம் போடும் முக்கிய கேந்திரமாக இருந்தது. மெட்ராஸ் மாகாணத்தில் 1857 ஜூலையில் சென்னையிலிருந்து செங்கல்பட்டுக்கு பயணமானான் சுல்தான் பக்ஷ். அங்கே பிரிட்டிஷாருக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தினான். அவனது முக்கிய நோக்கம் செங்கல்பட்டில் பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்வை ஏற்கனவே விருட்சம் போல வளர்த்திருந்த தலைவர்களான அருணகிரி, கிருஷ்ணா ஆகியோருடன் ஒருங்கிணைப்பதுதான். அருணகிரியும் கிருஷ்ணாவும் செங்கல்பட்டு மக்களிடம் நன்கு பழக்கமாகி இருந்தார்கள். அடிப்படையில் அவர்கள் ஜோதிடர்கள். அவர்களே அங்கு புகழ்பெற்ற போராட்ட தலைவர்களாக இனம் காணப்பட்டார்கள். 1858 பிப்ரவரி மாதத்தில் குலாம் கோஷ், ஷேக் மன்னு ஆகியோர் பிரிட்டிஷ் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை சென்னையின் மூலை முடுக்குகளில் எல்லாம் ஒட்டியதற்காக கைது செய்யப்பட்டார்கள். சென்னை நகரில் நிலவிய சூழல் குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சென்னை நகரத்தின் பல பகுதிகளில், குறிப்பாக திருஅல்லிக்கேணியில் ஒருவிதமான இறுக்கமான சூழ்நிலை இருந்தது என்று குறிப்பிடப்பட்டது. மெட்ராஸ் கவர்மெண்ட் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஜிஓ நம்பர் 1081 1857 செப்டம்பர் 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட இதில் இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1857 ஜூன் 29 அன்று நகரின் பல பகுதிகளில் இராணுவத்தின் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டன. இதன் காரணமாக மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பு ஏற்பட்டது. கர்நாடக நவாப் ஆதரவாளர்களான முஸ்லிம்கள் வசித்து வந்த திருஅல்லிக்கேணி பகுதியில்
இந்த எதிர்ப்பு வலுவடைந்தது. வறுமையாலும் வேலையின்மையாலும் கொதித்துப் போயிருந்த மக்கள் மத்தியில் பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்வு மேலோங்கியது. ஹைதராபாத் நிசாம், அவனது அமைச்சர்கள், பிரிட்டிஷார் இவர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுமாறு அறைகூவல் விடுக்கப்பட்டது. மொஹர்ரம் பண்டிகைக்கு முன்பாக பிரிட்டிஷ் அரசை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்ற கோஷத்துடன் பிரச்சாரம் செய்யப்பட்டது. பிரிட்டிஷாருக்கு எதிரான கலகக்காரர்கள் நிறைந்த பகுதிகளாக பெல்காம், கோலாப்பூர் ஆகியவை திகழ்ந்தன. அவற்றுடன் சென்னைக்கு மிக நெருங்கிய தொடர்பும் தகவல் பரிமாற்றமும் இருந்து வந்தது. இந்த பகுதி போராட்ட தலைவர்களிடம் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுமாறு மக்களுக்கு அறைகூவல் விடுக்கும் துண்டு பிரசுரங்களும் தனிப்பட்ட கடிதங்களும் ஏராளமாக இருந்தன. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.